திருமயம் அருகே மாவூர் சோழப்பிராட்டி அம்மன் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 21 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட போட்டியில் போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் 4 கால் பாய்ச்சலில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளை சாலையில் இரு புறங்களிலும் நின்று ஆரவாரத்துடன் கண்டு களித்த பொதுமக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மாவூரில் சோழப்பிராட்டி அம்மன் உற்சவத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 21 ஜோடு மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது. பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 8 ஜோடி மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 13 ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டிற்கு போக வர 12 கிலோமீட்டர் தூரமும், சிறிய மாட்டிற்கு 9 கிலோமீட்டர் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது. சாலையில் போட்டி போட்டுக்கொண்டு 4 கால் பாய்ச்சலில் துள்ளி குதித்து சீறிப்பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளையும், துள்ளி குதித்து சீறிப்பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளும், அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இந்த போட்டியை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஆரவாரத்துடன் கரவொலி எழுப்பி ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது.